ஸோ யுஎனில் செஷன் முடிஞ்ச உடனே ஒரு டெலிகேஷன் அனுப்புவாங்க இந்தியாவிலேருந்து. ஒரு டெலிகேஷனாக அதுலேருந்து எல்லாரும் வருவாங்க அரசியல்வாதிகள். தமிழ்நாட்டில் யார் வரான்னு பார்த்துட்டே இருப்பேன். அவங்களெல்லாம் போய் பார்த்து மீட் பண்ணி அவங்கள கூட கூப்பிட்டு போய் டிகேஎஸ் இளங்கோவன், அப்புறம் திருச்சி சிவா, அப்புறம் ஜின்னா எம்பி, ஸ்டாலின் வந்து இலங்கை தமிழ் பிரச்சனைக்கு அவரும் டிஆர் பாலு வந்தபோது நான் தான் உள்ளே கூப்பிட்டு போய் யுஎன் அவங்க செக்ரட்டரி ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போனேன். நீங்கள் வாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் இங்கே நான் வந்தால் நல்லா இருக்காது, ஏன்னா பத்திரிகையாளர்னா அங்கே போய் உட்காரக்கூடாது, நான் வெளியில் நிற்கிறேன், நீ உள்ளே போயிட்டு வாங்க, உங்களை பேட்டி எடுக்கிறேன். ஏன்னா என்னோடய ஜாப் எது வரைக்கும் எனக்கு தெரியும். அவங்க ஒரு அஃபிஷியலாக மீட் பண்ணும்போது நாங்கள் இருக்கிறது தப்பு. தொழில் யுஎன் பேட்ச் இருக்குது, நான் எங்கே வேணால் போகலாம். யுஎனில் எந்த கட்டடமும் செக்ரட்டரி ஜெனரல் ரூம் வரைக்கும் போகிறதுக்கு எனக்கு அனுமதி உண்டு. இருந்தாலும் நான் வெளியில் இருந்தேன், ஏன்னா அவங்க தனியாக பேசும்போது நம்ம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லா தமிழ்நாட்டு எம்பிக்களும் அகில இந்திய லெவலில் நிதின் கட்கரி ஆகட்டும், பிரகாஷ் ஜவடேக்கர் ஆகட்டும், ஸ்மிருதி இரானி எல்லாருமே எனக்கு வந்து ஒரு 10 வருடங்களாக 15 வருடங்களாக நியூயார்க்கில் வரதுலேருந்து பழக்கமானதுனால அந்த நியூயார்க் வாழ்க்கை எனக்கு வந்து ஒரு புதிய அனுபவங்களை கற்றுக் கொடுத்தது. ஐக்கிய நாடுகள் சபையில் ஏஆர் ரஹ்மானுடைய இசை நிகழ்ச்சி நடந்த கூட நீங்கள் தான் கோஆர்டினேட் பண்ணீங்க இல்லையா? அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு நம்ம இந்தியாவோட சுதந்திர தினத்து அன்னைக்கு யுஎனில் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மெயின் ஸ்பான்சர் சங்கர நேத்ராலயா கோஆர்டினேட் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. சங்கர நேத்ராலயா, ஏஆர் ரஹ்மான் டீம், அமெரிக்காவில் இருக்க இந்திய தூதரகம், நியூயார்க்கில் இருக்கிற ஐநாவோட இந்தியா தூதரகம், பெர்மனன்ட் மிஷன் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் 3 மாதம் கோஆர்டினேட் பண்ணேன். அந்த விழா எப்படி நடக்கணும், ஏன்னா அந்த விழாவோட அழைப்பாளர்கள்லாம் இந்தியா சார்பாக வெளிநாட்டு அதிபர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள், வெளிநாட்டு அமைச்சர்கள், இது போக தூதர்கள், இவா தான் வந்து அந்த ஆடியன்ஸ். மோஸ்ட் விவிஐபிஸ், வேர்ல்ட் லெவல் டாப் விஐபிஸ். அதை வந்து சயித் அக்பருதீன் இந்தியாவோட அம்பாசிடர் இருந்தார், அவர் தான் என்னோட கோஆர்டினேட்டர். அப்புறம் மஞ்சுநாத் சென்னீரப்பான்னு நம்ம தர்மபுரிக்கா ஒரு ஃபாரினில் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார், எம்இஏல இருக்கார், அப்போ அவர் தூதராக இருந்தாருங்க. ஐக்கிய நாடு சபையில் இந்தியாவோட ஒரு துணை தூதராக இருந்தார், தமிழ்கார். சார் நாங்கள் 2 பேரும் நல்லா ஜோடி போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்துறதுக்கு எம்ஜி அக்பரோட அட்வைஸில் நாங்கள் பண்ணோம். 3 மாதமாக பிளான் பண்ணி ரஹ்மானோட டீம், அவருக்கு எங்கே தங்க வைக்கிறது, அவருக்கு சாப்பாடு, ஏர்போர்ட்டு, செக்யூரிட்டி, அவர் எந்த காரில் கூப்பிட்டு போகணும், எங்கே தங்க வைக்கணும், போலீஸ் பந்தோபஸ்து. நான் நியூயார்க் கமிஷனர்கிட்ட பேசி ரஹ்மானுக்கு போலீஸ் பந்தோபஸ்து வாங்கினேன், செக்யூரிட்டி கார்டு கொண்டு வந்தேன். அப்புறம் அவங்க தங்க வைக்கிறது ஹோட்டலு, சாப்பாடு, ரஹ்மானுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சவுத் இண்டியன் குக்கு அவருக்கு பிடிச்சமான கொண்டாந்து அவரை ஃபிக்ஸ் பண்ணி, அப்புறம் ஆடிட்டோரியத்தில் எப்படி பண்ணோம், ஸ்டேஜ் எப்படி பண்ணோம். எனக்கு ஒரு புதிய அனுபவம்.